ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மிதுனராசி நேர்களுக்கு வணக்கம். மிதுனராசி நேர்களே, பி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிற நபரால் உங்களுக்கு மிகப்பெரிய 4 சம்பவங்கள் நடக்கப் போகுது. இது இறைவனிட்ட கட்டளை, யாராலும் தடுக்க முடியாது. இதுக்கு தயாராக இருங்க. பீனா புதன் அர்த்தம். புதனுடைய அம்சத்தில் உள்ள பெயர்கள், புதனுடைய அம்சத்தில் உள்ள பெயர்கள் பெருமாளுடைய பெயர்கள். பீனா பெருமாள்னு எடுத்துக்கலாம். பெருமாள் சாமி, புருஷோத்தமன், பக்தவச்சலம், பத்மநாபன், பத்மபிரிமியா, பத்மலட்சுமி, இப்படி நிறைய பேர் இருக்குது. பீனா ஆரம்பிக்கிறதுல பார்த்தசாரதி, பார்த்திபன், இப்படி நிறைய சொல்லலாம். அதுபோக பெருமாளுடைய நாமம் உள்ள பெயர்கள் கோவிந்தன், கோபாலன், மாதவன், மதுசூதனன், முராரி, கிருஷ்ணா, இப்படி பெருமாளுடைய நாமத்தில் உள்ள பேர் இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. அவங்களால அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு 4 பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமாக போகுது. உங்கள் ராசிநாதன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. சிவராஜ யோகம், புதயாத்தி யோகம், குரு புத யோகம், நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து 3ஆம் இடத்துக்கு போனாலும் அதிநட்பில் சிம்மத்தில் இருப்பார். 4ஆம் இடத்துல மூலத்திரிவன் ஆட்சி பெறுவார். 5ஆம் இடத்துல ஸ்தான பலம். 6ஆம் இடத்துல மறைவு ஆனாலுமே குரு பார்வைக்கு வருவார். 7ஆம் இடமும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசியை பார்ப்பார். ஸோ புதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 31/12/2026 இந்த வருஷம் கடைசி வரைக்கும், 2026 கடைசி வரைக்கும் புதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு தான் வருவார். ஸோ புதனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. புதனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு வரியில் ஒரு பலனை சொல்லலாம். மற்ற பலன்கள் 1000 இருக்கும். வேண்டியது வேண்டாதது, இஷ்டப்படுறது கஷ்டப்படுறது 1000 இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. மனதாலும் உடலாலும் எந்த சக்தியும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சலனப்பட மாட்டீங்க, ஸ்டெபிளாக இருப்பீங்க. மனதும் உடலும் நல்லா இருக்கும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் எதுக்கும் தயாராக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க மற்றவங்க சொதப்பினாங்கன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது. பட்டு யூகோ ஸ்டடி, நீங்கள் எப்போயுமே ஸ்டடியாக திடமாக இருப்பீங்க. சரியா நேர்களே? அதை இந்த வீடியோ வயலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்குண்டான கிரக நிலைகளே இருக்குது. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அடுத்து நடக்கிற 4 முக்கிய சம்பவங்கள், அதுக்கு இந்த பீன் லெட்டரில் ஆரம்பிக்கிறவங்களுடைய உதவி எப்படி கிடைக்கும், அவங்கள நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம், அதுபோக உங்கள் ஜனன நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசத்துக்கு அவர் எப்படி கோஆர்டினேட் பண்ணுவார், அதுபோக லக்கண ரீதியாக மிதுன ராசியில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்க வைப்பீங்க. அந்த லக்கண ரீதியாகவும் சில பலன்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வச்சுக்கலாம். குறிப்பாக புதன் திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமாக இருக்கும். புதன் திசை நடக்கும். புனர்பூச நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ஒரு 50 வயசு 60 வயசுக்குள்ளே நடக்கும். மிருகசீரிஷத்துக்கு கொஞ்சம் வயசான காலத்தில் வரும். ஸோ புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இது கூடுதல் பலன்களை கொடுக்கும். அதுபோக ராகு திசை புதன் புத்தி, குரு திசை புதன் புத்தி, சனி திசை புதன் புத்திலையும் இது கோஆர்டினேஷன் ஆகும். ஸோ புதன் ஒரு மெயின் ரோலில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 1-4 கூடையவன், ராசிநாதன், உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் உரியவர். நீங்கள் செய்கிற காரியத்துக்கெல்லாம் அவர் தான் வருவார். அதுபோல் உங்கள் சுகம், உங்கள் துக்கம் எல்லாத்துக்கும் புதன் தான். வீடு, மனைவி, மனை, தாயார், வண்டி, வாகன யோகம், விவசாயம், தோட்டம், மேற்படிப்பு, வித்தை, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே புதன் தான் வருவார். பேசுகிற விதம், பழக்க வழக்கம் எல்லாத்துக்கும் புதன் தான். அந்த புதன் இப்போ 2ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ உங்கள் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும், இனிமை இருக்கும், கனிவு இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு அதிகாரத்தோடு ஆளுமையாக இருப்பீங்க. பேச்சில் ஒரு அதிகாரம் இருந்தாலுமே அதை அன்பாக சொல்லுவீங்க. அதாவது அதிகாரத்தை உள்ளே வச்சுக்கிட்டு வார்த்தையில் அன்பை வச்சு காரியத்தை சாதிப்பீங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்கிறது ஒரு குரு உபதேசமாக இருக்கும். புதன் குருவோட சேர்ந்து சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் வார்த்தை கனிவாகவும் இருக்கும், பணிவாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உள்ளர்த்தமாகவும் இருக்கும். ஒரு காரியத்தை அதட்டி செய்வீங்க. எப்படின்னா கசப்பை இனிப்பு சேர்த்து கொடுக்குற மாதிரி. கசப்பை நேரடியாக கொடுக்க மாட்டீங்க. கசப்பை இனிப்பு கூட சேர்ந்து கசப்பு மருந்து கொடுக்குற மாதிரி. ஏன்னா சூரியன் இருக்கிறதுனால அதிகாரம் இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிறனால வார்த்தையில் ஒரு அதிகாரம், ஒரு நெடி இருக்கத்தான் செய்யும். அதை ஒரு கனிவாக செய்வீங்க. இப்படி பலன்கள் அடுத்தடுத்து வரும். இப்போ இந்த பெருமாளுடைய நாமத்தில் பிறந்தவங்களால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் சார் கிடைக்கும் அப்படி பார்த்தோம்னா, மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் கடகத்தில் உச்ச குருவுடன் புதன் சூரியன் இணைஞ்சு உங்களுக்கு பலனை கொடுக்குறாங்க. சூரியன் வருகிற 18ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். ஆகஸ்ட் 18 வரைக்கும். அதுக்கடுத்து 3ஆம் இடத்துக்கு போய் நல்ல பலன்களை கொடுப்பார். 4ஆம் இடத்துல நல்ல ஸ்தான பலம் பெறுவார். சூரியன் அடுத்தடுத்து நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. ஸோ சூரியன் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்கறதுனால ஆள் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டீங்க. படாபட்டாக இருப்பீங்க. எப்போயுமே பிஸியாக இருப்பீங்க.
சரியா ஒரு உத்வேகமாக இருப்பீங்க. ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை உட்படுத்திக்கிட்டு இயங்கிக்கிட்டே இருப்பீங்க. அதாவது எப்படின்னா மற்றவங்க வந்து உங்களை இயக்க வேண்டாம், நீங்களே இண்டிபெண்ட்டாக வந்து இயங்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு ஒர்க் லோடு வந்துடும். சரியா ஏதோ ஒன்று யோசனை பண்ணிக்கிட்டு சிந்திச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை சீர்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. புதன் சூரியன் இணைவு 3ஆம் இடத்துல. இந்த காலகட்டம் வந்து கையில் காசு பணம் அதிகமாகும். சரியா பணம் பெருக்கம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். பேச்சால் நல்ல லாபம் இருக்கும். பேசி பிழைக்கிறவங்க நிறைய இருக்குது இன்றைக்கி. இப்போ நானே பேசி தான் பிழைக்கிறேன், யூடியூப்பில் வீடியோ போடுறேன். என்னை மாதிரி பேசி பிழைக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பின்னணி பாடகர்கள், வசனகர்த்தாங்க, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பொது மேடையில் பேசுகிறவங்க, பேச்சாளர்கள், அப்புறம் நிறைய இருக்குது. இப்போ அரசியல் கட்சி தலைவரும் பேசத்தான் செய்கிறாங்க. பேச்சு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னதான் செயல்பாடு இருந்தாலுமே வெளியே வந்து பேசணும், சட்டமன்றத்தில் பேசணும், பொதுக்கூட்டத்தில் பேசணும். இப்படி பேச முன்னெடுத்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். புதயாத்தியோகம் குருவின் பார்வைப்பட இடம் மிகச்சிறப்பாக இருக்கும். குரு வலுப்படுறாரு. புதன் சூரியன் கூட சேர்ந்து வலுப்படுறாரு. புதனா பெருமாள், சூரியனா சிவன். அந்த சிவநாராயண யோகம், சூரிய நாராயண யோகம் வந்து குரு கிடைக்கிறதுனால குரு பார்க்குற இடமெல்லாம் இப்போ சுபத்துவமாக இருக்கும். குரு வந்து உங்கள் ராசிக்கு 6, 8, 10 பார்க்குறாரு. ஸோ குரு பார்க்க கோடி நன்மை. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் நோய் எதிரி கொஞ்சம் அதிகமாகும். இருந்தாலும் உத்தியோகத்தில் புள்ளியாக இருப்பீங்க. உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அரசாங்கத்தில் ஆளுமை மிக்க உத்தியோகம், அதிகாரமிக்க உத்தியோகம், யூனிஃபார்ம் சர்வீசஸ், சரியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ராணுவத்தில் இருக்கிறவங்க, மிலிட்டரியில் இருக்கிறவங்க, நேவியில் இருக்கிறவங்க, செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ராசியில் வேறு செவ்வாய் வந்து உட்காந்துட்டார். இன்னொரு 1.5 மாதத்துக்கு செவ்வாய் ராசியில் தான் இருப்பார். சரியா நேர்களே 1.5 மாதம்னா எடுத்துக்கோங்க. இந்த ஆகஸ்ட்டு அடுத்து வந்து செப்டம்பர் 10, 15 வரைக்கும் செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் ராசியில் இருக்குது நல்ல கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. அது பதட்டத்தை குறைச்சிக்கோங்க. இருந்தாலும் அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மருத்துவம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, மெடிக்கல், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதுபோக வந்து மற்ற துறைகள்லாம் நிறையா இருக்குது. விவசாயம், இன்ஜினியரிங், கட்டிடம், தீயணைப்புத்துறை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா சமையல் கலை, இதிலெல்லாம் வந்து இது சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். செவ்வாய் வீட்டை வர குரு பார்க்கறதுனால அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடம் வலுக்குது. 8ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு நல்லா இருக்குது. தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். சரியா தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் எப்படி சார் கிடைக்கும்? கணவன் அல்லது மனைவி வழியில் கிடைக்கும். செய்கிற காரியத்தில் திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கும். நீங்கள் ஒரு தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க, அதில் நிலுவையில் உள்ள பணமெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். யார் மூலிமா சார் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த பியின் பேரில் இருக்கிற மூலிமா கிடைக்க ஆரம்பிக்கும். சரியா நேர்களே ரைட்டு. இப்போ வந்து நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து முக்கியமான அந்த 4 மிகப்பெரிய சம்பவங்கள் என்னென்னு வரிசைப்படுத்துகிறேன். முதல் சம்பவம், இந்த பி என்ற பெயரால், பெருமாள் அவருடைய நாமம் உள்ள பெயரால், அந்த பேர் நான் வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். சரியா அந்த பி பேர் எப்படினாலும் ஆரம்பிக்கலாம். அந்த பெருமாளுடைய நாமத்தில் உள்ள பேரால் ஆண் பெண் யாரால இருக்கலாம். பத்மபிரியா, பத்மலட்சுமி, சரி பத்மா, பத்மாவதி, இப்படி நிறையா சொல்லலாம். சரியா நேர்களே பத்மநாபன், பக்தவச்சலம், பார்த்தசாரதி, பாரிவேந்தன், எல்லாம் பெருமாள் பேரும் இருக்கும். பெருமாள்னு இருக்கலாம், பெருமாள் சாமியும் இருக்கலாம், பெரிய கற்பனாவும் இருக்கலாம், பெரிய சாமியாகவும் இருக்கலாம். பீன்னு ஆரம்பிக்கும். இவங்களால முதல் பாயிண்ட்டு தன வரவு இருக்கும். கையில் காசு பணம் வரும். குடும்பத்துக்கு தன வரவு இருக்கும். குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும். எதிர்பாராத தன லாபம் இருக்கும். இதனால் புதிய சேமிப்பு இந்த காலகட்டத்தில் உருவாக்கலாம். உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பணம் வரும். ஏதோ ஒரு வகையில் வரும். குறிப்பாக தகப்பன் வழியிலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற தகப்பன் அப்பா உங்கள் குடும்பத்தில் இருந்தாருன்னா உங்களுக்கு பணத்தை கொடுப்பாரு. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். சூரியன் வந்து பிதிர்காரகன். சரியா நேர்களே அதனால் அப்பா மூலிமா பணம் வருது. இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. அதை சேமித்து வச்சுக்கோங்க. புதிய சேமிப்பு வரும். நிதி நிலையும் உயரும். கையில் காசு போனால் பேங்க் இருப்பு கூடும். உங்கள் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி கையிருப்பு கூடும். அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு பாயிண்ட் நம்பர் 1 முதல் பெரிய சம்பவம் வந்து சேமிப்பு அதிகமாகும். அதுக்கு வந்து முகாந்திரம் இருக்கும். அதுக்கு அந்த பீன் என்ற பேரில் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சரியா அவரால் வந்து உங்களுக்கு பணம் வரவு இருக்கும். அந்த பணத்தை நல்லபடியாக சேமித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வாக்கு மற்றும் பேச்சாற்றல். பேசுகிறது, சொல்கிற வார்த்தை மந்திரமாகும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது மந்திரமாக இருக்கும். உங்கள் பேச்சில் ஒரு கனிவு இருக்கும், ஞானம் இருக்கும், அறிவும் இருக்கும். நீங்கள் பேச மற்றவங்க கருத்தை கவனிப்பாங்க. பரவாயில்ல, பேசுகிற பேச்சில் அர்த்தம் இருக்கு, யோசித்து பேசுகிறானே, அளந்து பேசுகிறானே, அறிவுபூர்வமாக பேசுகிறானேன்னு உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்கள் பேச்சில் வந்து கனிவும் இருக்கும், அறிவும் இருக்கும், ஞானமும் இருக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே வியாபாரம் எந்த வியாபாரம் சார் அப்படின்னா சாப்பாடு சம்மந்தப்பட்ட வியாபாரம், உணவு சம்மந்தப்பட்ட வியாபாரம்,
அரிசி, மளிகை கடை, காய்கறி, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். ஆயில் ஸ்டோரு, இப்படி மனிதனுக்கு உணவு சம்மந்தப்பட்ட வியாபாரம் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஊடகத்துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மீடியா, சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, டிவி, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். திரைப்படம், சின்னத்திரை, இது மாதிரி ஊடகம், எல்லாமே ஊடகம் தான். ஊடகம்னா என்ன? ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் தெரியப்படுத்துறது, அதைத்தான் மீடியா அப்படிங்கிறாங்க. சரியா? மீடியா, தொலைத்தொடர்பு, இது நல்ல விதமாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். கல்வி நல்லாயிருக்கும். குறிப்பாக உயர்கல்வி, ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வினா +2 வரைக்கும், உயர்கல்வினா யூஜி, பிஜி, பிஹெச்டி, எம்ஃபில்னு இதெல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ கல்வி நல்லாயிருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆலோசனை, கவுன்சிலிங் வேலை பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு கவுன்சிலிங் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை கவுன்சிலிங் பண்ணுறீங்க, குறிப்பாக மனநல மருத்துவர்கள், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். பிறர் கவுன்சிலிங் பண்ணுறவங்க, சில விஷயத்தை பிரச்சனையை தீர்த்து விடுறவங்க, அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். தனது திறமையால் உச்சம் தொடுவீங்க. தனிப்பட்ட முறையில் டேலண்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த விஷயத்தில் டேலண்ட் இருக்கோ அந்த விஷயத்தை நல்லா டியூன் பண்ணி விடுவீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலாக இருப்போம். நமக்குன்னு ஒரு சில தனித்திறமைகள் இருக்கும். அந்த தனித்திறமைக்கு நேர தீனி போடுற காலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மிதுன ராசியில் உங்களுக்கு ஒரு தனித்திறமை இருந்துச்சுன்னா அதை ஊக்குவிங்க, அதை என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் தான் உங்களை என்கரேஜ் பண்ணிக்கணும். யாரும் உதவ மாட்டாங்க. சில பேர் உதவுவாங்க. இந்த பீன் என்ற பேரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உதவுவாங்க. பெருமாள் நாமத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவுவாங்க. உங்கள்கிட்ட அடிக்கடி பேசுவாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, அதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதை நல்லபடியாக எடுத்துக்கிட்டு நீங்களே சில காரியங்களை க்ரியேட் பண்ணிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். நம்ம தான் ஊக்குவிச்சுக்கணும். சரியா நேர்களே? நம்ம தான் செதுக்கிக்கணும். இதை செய்கிறவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆயிடுவாங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட உள்ள நெகட்டிவ் என்ன, பாசிட்டிவ் என்ன, அதை சரி பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாலே நல்லா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். தன்னை வென்றவன் பிறரை வெல்லலாம். நம்ம வெல்லணும். சரியா? நம்மக்கிட்ட உள்ள கெட்ட பழக்கம் என்ன, நம்ம எந்த விஷயத்தில் ரொம்ப பின்னடைஞ்சு இருக்கிறோம், இதெல்லாம் பார்க்கணும். சில பேர் காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அப்படி தூங்கக்கூடாது. சீக்கிரம் எத்திக்கணும். ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ஒரு 3 மணி நேரம் கிடைக்கும். அந்த 3 மணி நேரத்தில் ஒரு 3/4 மணி நேரம் ஒரு காரியம் பண்ண வச்சுக்கோங்களேன், அது அன்றைக்கி முழுக்க நல்ல பலனை கொடுக்கும். இவ்வளோதாங்க. காலையில் எந்திக்கிறதுலே நல்ல காரியங்கள்லாம் இருக்குது. சீக்கிரம் எந்தி. அதனால் அவ்வா பாட்டி சொல்லியிருக்கிறா, 6 மணிக்குள்ளே எந்திரிச்சிற வாழ்க்கை நல்லா இருக்குன்னு இருக்கா. 6 மணிக்குள்ளே எந்திக்கிறவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு இருக்கா. ஒரே வாரத்தில் சொல்லிட்டா. அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, 6 மணிக்குள்ளே ஒரு மனிதன் எந்திரிச்சிட்டானா அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா அவன் தயாராகிடுவான். அவன் தயாராகி அடுத்த லெவலுக்கு போயிடுவான். அன்றைக்கி பொழுதை சந்திக்கிறதுக்கு தயாராக இருப்பான். அன்றைக்குள்ள பொழுது எப்படி இருக்குது அதை சந்திக்கிறதுக்கு அவன் மனதாலும் உடலால் தயாராகிட்டானா அவன் பொழுது நல்லாயிருக்கும். அவனுக்கு டைம் நிறைய கிடைக்கும். 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டானா 8 மணிக்குள்ளே ரெடி ஆயிடுவான். 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஒரு 12 மணி நேரம் அவனுக்கு சாலிடாக கிடக்கும். ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த 12 மணி நேரத்தில் 6 மணி நேரம் அவங்க வேலை 10 நாள் போதுங்க, நல்லா சம்பாதிச்சிடலாங்க. இதெல்லாம் சூட்சுமம், தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. அடுத்து மூணாவது மிகப்பெரிய சம்பவம், நல்ல காரியம், தொழில் மற்றும் வேலை, ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ், ஒர்க்கு, சரியா, கமிட்மெண்ட்டு, இதெல்லாம் நல்லாயிருக்கும். தொழில் மற்றும் வேலை, உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நீங்கள் தனியார் துறையில் இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசு துறைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அடுத்து சூரியன் வீட்டுக்கு புதன் போகிறாரு. சூரியனும் அடுத்து மூலத்துறையான ஆட்சி பட போகிறாரு 3ஆம் இடத்துல. அதனால் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பதவி ஓய்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? நிலை குறிப்பாக அரசில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, நிதி மேலாண்மையில் இருக்கிறவங்க, ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, தாசில்தார் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, விஏஓ இருக்கிறவங்க, அது வருமானம் வரி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சேல்ஸ் டாக்ஸில் இருக்கிறவங்க, இன்கம் டேக்ஸில் இருக்கிறவங்க, அமலாக்கத்துறையில் இருக்கிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அது பணம் சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனை தொடர்புடைய அரசாங்க காரியம், மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, அந்த வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் என்ன பள்ளி பார்த்தாலும் சரி, அது அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டைரக்டாக இருந்தாலும் சரி, சிப்பந்தியாக இருந்தாலும் சரி, கிளர்க்கல் போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் பதவிக்கு ஏற்ற மாதிரி பலன் இருக்கும். சரியா? அப்படி தான் பிரித்து பார்க்கணும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. சுய தொழில் செய்கிறீங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு முதலீடு நல்லா பண்ணுவீங்க. சுய தொழில் என்ன, சொந்தமாக செய்கிறது. சில பேர் அரசாங்கத்து மூலமா சப்சிடி வாங்கி செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கனால அரசாங்கத்து மூலமாக சப்சிடி வாங்கி சுய தொழில் செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதில் நல்லா முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக பணம் புழக்கம் நல்லாயிருக்கும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு பணம் தேவைக்கு நல்லா வரும். பேங்கில் லோன் கிடைக்கும், இல்லைனா மற்ற இடத்துல பணம் கிடைக்கும். அதை வாங்கி நல்லபடியாக சுயதொழில் செய்வீங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? சுயதொழில் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ சுயதொழில் செய்யணும்னு ஆசை இருந்தால் ஆரம்பிங்க. அதுக்கு உண்டான காலகட்டம் நல்லா இருக்குது.
சரி நேயர்களே, உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். மொதல் பாயிண்ட் வந்து தன வரவு மற்றும் பொருளாதாரம். பொருள் வரவு இருக்கும், கையில் காசு பணம் நல்லாயிருக்கும், ஃபினான்ஸ் பொசிஷன் அதிகமாக இருக்கும், நல்லா சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இது வந்து 1வது பாயிண்ட்டு. 4 பெரிய சம்பவங்களில் முதல் சம்பவம் முக்கியமான சம்பவம். அடுத்து 2வது சம்பவம் வாக்கு மற்றும் பேசி பிழைக்கிறது. பேச்சால் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்து வந்து 3வது குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். குடும்ப வாழ்க்கையில் வந்து குழப்பங்கள் நீங்கிரும், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா சார்ட் அவுட் ஆகும். குடும்பத்தில் பிரச்சனையை நீங்கிறதுக்கு 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று மனம், இன்னொன்று பணம். குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு பாருங்களேன், மனச்சடவு வரும். மனத்தால் ஏற்றுக்க மாட்டோம். ஒருத்தர் சொல்லுறது ஒருத்தர் மனதால் ஏற்றுக்க மாட்டோம். மனப்பிரச்சனை இருக்கும், ஈகோ பிரச்சனை. மனம் ஈகோலாம் ஒன்று தான். ஒத்துப்போலன்னா ஈகோன்னு அர்த்தம், டாமினேட் பண்ணாலும் ஈகோன்னு தான் அர்த்தம். ஸோ குடும்பத்தில் வர்ற பிரச்சனையில் 2 பிரச்சனை தான். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா அதோடைய அடிநாதத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று பணப்பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா மனப்பிரச்சனையாக இருக்கும். இது 2மே சரியாயிரும். மனமும் நல்லாயிருக்கும், பணமும் வரும். ஸோ பணம் வரதுனால குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. பணம் வந்து பாதாளம் வரைக்கும் பாயும். பணம் 10 செய்வாங்க, சில பேருக்கு பணம் 11 செய்யும். ஸோ பணத்தால் குடும்பத்தில் பிரச்சனை தீரும், மனம் சந்தோஷமாக இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், சொந்த பந்தத்துக்கு இடையில் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும், நல்லா இருப்பீங்க. அக்கம் பக்கம் சொந்த பந்தம் உற்றார் உறவினர்களுடைய வருகை நல்லா இருக்கும். அனைவர்கிட்டையும் நல்ல நியூட்ரலாக இருந்து நல்ல விதமாக அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவீங்க. பாயிண்ட் நம்பர் 4, உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு பதவி. ஸோ இந்த 4 மிகப்பெரிய சம்பவங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். குடும்பம், உத்தியோகம், தொழில் இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ரைட் நேயர்களே, இந்த 4 பெரிய சம்பவங்களும் எந்தெந்த லக்கணத்துக்கு நல்ல ப்ரெசென்ட் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, சில லக்கணத்துக்கு வந்து கூடுதல் சிறப்பாக இருக்கும். அதை நான் இந்த லக்கணம் சொல்கிறேன். மிதுன லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம். சரியா? இந்த லக்கணத்துக்கெல்லாம் 100க்கு 100% நல்லாயிருக்கும். இவங்கெல்லாம் அந்த பலனை முழுமையாக அறுவடை செய்வாங்க. மிதுன லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். மத்தியம பலன் யாருக்கு சார் இருக்கும் அப்படின்னம்னா, மத்தியம பலன் கன்னி லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், மேச லக்கணம் இவங்களுக்கெல்லாம் மத்தியம பலனாக இருக்கும். மீன லக்கணத்துக்கும் சுமாராக இருக்கும், மத்தியம பலன் எடுத்துக்கலாம். உஷ்ட யாருக்கு சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, மகரம், ரிஷபம், கடகம். மகர லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணத்தில் பிறந்த மிதுன ராசினியர்களுக்கு இந்த பலன்கள் அந்த அளவு சேராது. இவங்க தான் பரிகாரம் பண்ணணும். சரியா? இவங்களுக்கு இந்த பலன்களாக வரணும்னா பரிகாரம் பண்ணணும். என்ன சார் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னம்னா, இவங்க வந்து தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சூரிய பவனை கும்பிடணும், சூரிய பவனுக்கு நீர் வார்த்தணும். பஞ்சபாத்திரம் இருக்குல்ல, பஞ்சபாத்திரம் வீட்டில் பூஜை அறையில் வச்சுருப்போம், அதில் தண்ணியை கொண்டு போயிட்டு சூரிய பவனுக்கு முன்னாடி வலது உள்ளங்கையில் ஊற்றி அப்படியே முன்னாடி ஊற்றணும். சூரியனுடைய நாமத்தை சொல்லி ஊற்றணும். சூரிய பவனை போட்டி, அருக்கனை போட்டி, ரவியை போட்டி, ஆதித்தனை போட்டி, கார்த்திகை நட்சத்திர குருவினை போட்டி, உத்தர நட்சத்திர குருவினை போட்டி, உத்தர நட்சத்திர குருவினை போட்டி, வெய்யவனை போட்டி, பகலவனை போட்டி, உதயனை போட்டி, மார்த்தாண்டனை போட்டி, நவக்கர தலைவனை போட்டி, வெற்றி குருவனை போட்டி, பிதற்காரகனை போட்டி, இப்படியே சொல்லணும். நிறைய சொல்லலாம், வீடியோவில் எடுத்து அதிகமாகும். சில பேருக்கு சலிப்பாக இருக்கும். சூரிய நாமத்தை சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லலாம். சூரியனுடைய காயத்ரி மந்திரம், ஆதித்ய கிருதிய மந்திரம் சொல்லலாம். இல்லைனா ஓம் சூரிய பவனை போட்டின்னு 18 தடவை சொல்லுங்கள். சூரியனை நமஸ்காரம் பண்ணலாம், சூரியனுக்கு நீர் வார்க்கலாம். அடுத்து போய் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லலாம். வீட்டில் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கும்பிடலாம். வீட்டில் பெருமாள் பூஜை நல்லா பண்ணலாம். நீங்கள் அந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வீட்டில் வந்து பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தத்தை ஊற்றி புதன்கிழமை செய்யலாம். பெருமாளுக்கு வேண்டிய நாள் புதன், சனி செய்யலாம் நீங்கள். சரியா? இரவு 8 மணிக்கு 8 to 9 செய்யலாம். இல்லைனா காலையில் 6 to 7 செய்யலாம். 6 to 7 வந்து எல்லாராலையும் முடியாது. ஆனால் இதெல்லாம் இரவு 8 to 9 செய்யலாம். மனம்தான் மார்க்கம். இந்நேரம் தான் சாமியை கும்பிடணும் யாரும் சொல்லலை. நமக்கு வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்நேரம் தான் கும்பிடணும். சில பேர் அவதியாக சாமி கும்பிட்டு போவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. தெய்வம் வந்து ஒன்றும் கோச்சிக்காது. நீ எனக்கு காலையில் தான் குளிச்சுட்டு தான் கும்பிடணும்னு நினைக்காது. சாயந்தரம் வேலை வெட்டிலாம் முடிச்சுட்டு வந்துட்டு சுத்தமாக அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும், அவ்வளோதான். நான்வெஜ் சாப்பிடாம வந்தீங்களா போதும். வந்து கையை காலை கழுவிட்டு விபூதி பூசிட்டு இல்லைன்னா குங்குமம் வச்சுக்கிட்டு பூஜை அறையில் உட்காந்துக்கிட்டு கரெக்டாக 8 to 9 8:15 ஆரம்பிங்க, 8:45 வரைக்கும் சாமி கும்பிடுங்க. 9 மணிக்கு சாப்பிடுங்க, 10 மணிக்கு தூங்குங்க. சிறப்பாக இருக்கும். இரவில் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு தூங்கினோம்னா அன்றைக்கி பொழுது நல்லா இருக்கும், ஆத்ம திருப்தியாக இருக்கும். இரவில் தூக்கத்தில் தெய்வமே வரும். சரியா? அதெல்லாம் நான் அனுபவிச்சு தான் சொல்கிறேன் நான். ஸோ இரவில் நீங்கள் இரவு வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்குங்க. என்ன செய்யணும்னா, அந்த பெருசாலாம் கும்பிட வேண்டாம். பெருமாள் படத்தை வச்சுக்கோங்க, முடிஞ்சால் பூ போடுங்க. காலையிலே போட்டு வச்சுருப்பீங்க, அது அப்படியே இருந்தால் பரவாயில்ல. பத்தி பொறுத்துங்க, இல்லைனா மனசார நினச்சிக்கோங்க. சில பேர் இரவில் 8 மணிக்கு மேலே பத்தி பொருத்த மாட்டாங்க.
சரியா? அது வீட்டுக்குள்ளே அந்த வாடகை இருந்துகிட்டே இருக்கும், நைட்டில் தூங்க முடியாதுன்னு நினைப்பாங்க. பூஜை அறை தனியாக இருந்தால் செய்யலாம். அதுக்குள்ளெல்லாம் புகை விருப்பப்படலைங்க. உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், பெருமாளுடைய கீர்த்தனையை சொல்லுங்கள், நாமத்தை சொல்லுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகிரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்புளியப்பனை போற்றி, இப்படின்னு ஒரு நாமத்தை சொல்லுங்கள். 108 திவ்ய பரிசுகள் வாழும் உலகளந்த பெருமாளை லட்சுமி நாராயணா சொல்லுங்கள். எந்த அளவுக்கு பெருமாளை கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ராசிநாதனோட அருள் இருக்கும். புதன் உங்கள் ராசிநாதன், யார் காப்பாற்றுறாங்களோ இல்லையோ அவர் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, புதன் வந்து உங்களுக்கு பாத்தியப்பட்டவர். ஏன்னா ராசிநாதன் உங்கள் மனதையும் உடலையும் காப்பாற்றுறவர். மனம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, உடலை காப்பாற்றுவார், உங்களை சாய்க்க விட மாட்டார். சரியா? உங்களுக்கு சக்தியை கொடுக்குற ஒரு புதன் தான். உடல் சக்தியை கொடுக்குற ஒரு புதன் தான். ஏன்னா ராசிங்கிறது உடல், அடுத்து தான் மனம். மனம் ஏன் சொல்லணும்னா சந்திரன் உட்காந்துருக்கனால மனத்தை கொடுப்பாரு. சரியா நேர்களே? அதனால் ஆனால் உடல் சக்தியை கொடுக்குறவர் வந்து புதன் தான். அந்த பி என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் பெருமாள் நாமத்துடைய புதன். புதன்னாலே பெருமாள் தாங்க. பச்சைமால், விஷ்ணு பக்தன், கணக்கன், தூதன், தேர்ப்பாகன், சௌமியன், அறிவன், இப்படி நிறைய புதனுடைய நாமம் இருக்குது. இந்த நாமத்தில் இருக்கிறவங்களாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ புதனுடைய அருளை பெறுவதுக்கு பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை வாரத்துக்கு 2 நாள் தொடர்ந்து செய்யுங்க. வருகிற டிசம்பர் 31 வரைக்கும் இதை தொடர்ந்து செய்யுங்க. மற்ற கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது தொடர்ந்து செஞ்சாலே போதும். சரியா நேர்களே? புதனுடைய அனுக்கிரம் அப்படியே பரிபூர்ணமாக கிடைக்கும். புதனுடைய அனுக்கிரம் கிடைச்சாலே நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், நட்பு நீதி நல்லா இருப்பீங்க, மற்றவங்கள்ட்ட இணக்கமாக இருப்பீங்க, இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். புதன் தாங்க ஒரு மனிதனுக்கு இன்டகிரேஷனை கொடுக்குற கிரகமே. இன்டகிரேஷன் என்ன அர்த்தம்? இணக்கத்தை கொடுக்குற ஒரு புதன் தான். சில பேர் பாருங்கள், ஒரு இடத்துல போனோன்னே டக்குன்னு அடாப்ட் ஆகிடுவாங்க. அதுக்கு வந்து புதன் நல்ல நிலைமையில் இருப்பார். அடாப்ட் ஆகி அந்த இடத்த அப்படியே தன் விஷயம் எடுத்துக்குவாங்க. தன் பேச்சால் அவங்கள வந்து வசப்படுத்திடுவாங்க. இதுக்கெல்லாம் புதன் தான் காரணம். புதன் வந்து ஒரு விகடன். விகடன்னா என்னென்னா விகட கவினா என்ன? அது வந்து நல்லா பேசுகிறது. விகட கவியாக பேசி ஆளுகளை வந்து என்ன சொல்லுவாங்க, தன்வசப்படுத்துறது. எப்படினாலும் அவங்க வந்து விகட கவி இருப்பாங்க. சரியா? மற்றவங்க எதிர்த்து பேசினாலுமே, கடை சொன்னாலுமே அதை வந்து சரி கட்டி நல்ல விதமாக பேச ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ புதனாலே விகட கவி தான். நல்லா இருப்பீங்க. புதன் நல்ல ஒரு அம்சத்துள்ள கிரகம் தான். பொறுமைக்கு சொந்தக்காரன், அலைச்சலை குறைப்பார், டென்ஷன் பதட்டத்தை குறைப்பார். இப்போ ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு, அதனால் கொஞ்சம் உஷ்ணமாக தான் இருப்பீங்க, பதட்டப்பட்டு தான் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் புதன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா, பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். புதனும் பெருமாளும் ஒன்று தான். சரியா? நாமத்தை சொல்லுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, வீட்டில் பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள். புதன் அல்லது சனிக்கிழமை கும்பிடுங்க, தொடர்ந்து கும்பிடுங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் யார் செய்யணும்னா, இந்த மகர லக்கணம், கடக லக்கணம், ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்க செஞ்சாங்கன்னா மிக நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்க செஞ்சாங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா மிதுன ராசியில் 3 லக்கணத்துக்கு அந்த அளவுக்கு நான் பலன்கள் பெனிஃபிட் நிற்காது. இருந்தாலும் இந்த லக்கணத்தை பிறந்தவங்க இந்த வழிபாடு செஞ்சாங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். சில ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க, பேனா பென்சில் வாங்கி கொடுங்க. அவங்க படிப்புக்கு உதவி பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை அகத்திக்கீரை கொடுங்க. இல்லைன்னா பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க. பாசிப்பருப்பு இருந்துச்சுன்னா அது ஊற வச்சோ அவிச்சோ கொடுக்கலாம். ஸோ பசுமாட்டுக்கு இது மாதிரி காரியம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். இந்த 4 பெரிய சம்பவங்கள் நச்சு நடக்கும். சரியா நேர்களே? அந்த பெருமாளுடைய அனுக்கிரமும் கிடைக்கும், புதனுடைய அனுக்கிரமும் கிடைக்கும். அந்த பி என்ற பேரில் இருக்கிறவங்க அவங்களுடைய அனுக்கிரம் கிடைக்கும். பின்னு பேர்னால் அந்த பானா வரிசையில் வரும். சரியா? பானா வரிசையில் பானா, பீனா, போனா, பையனா, இப்படி வர்றவங்களால் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, மிகச்சிறப்பாக இருக்குது. நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா, பொதுவாக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி தேதி 7/8/2026 நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரநாதன் ராசியில் இருக்கிறாரு. அதனால் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க உணர்ச்சிவசப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்துக்கிட்டையும் இணக்கமாக இருங்க. சரியா? தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுகதுக்கத்தை பார்த்துக்கோங்க. உஷ்டமான சாப்பாடை சாப்பிடாதீங்க. கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிங்க. நண்பர்கள் விஷயத்தில் நிதானத்தை கடைப்பிடிங்க. தூரதேசத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து போங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து மிதுனத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்து தான் வீட்டுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு, ஒரு வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ வீட்டுக்கு மறைகிறாரு. அதனால் உங்கள் ராசிக்கு வந்து 11/6 அப்படி மறைறதுனால உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு பெருசாக லாபம் இருக்காது. அதேமாதிரி மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க அக்கா, அண்ணன் விஷயத்தில் சில பிரச்சனைகள், தகராறுகள்லாம் வரும். அதெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து வந்து திருவாதிரை
ராகுவின் நட்சத்திரம். ராகு வந்து சனி பகவான் விட்டு தான் இருக்கிறாரு. இப்போதைக்கு அவருக்கு ஒன்றும் சுப தொடர்பு ஒன்றுமே இல்லை. சரியா, ராகு வந்து இவனாக தனியாக தான் இருக்கிறாரு. சனி பகவான் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பார். சனி பகவான் அக்கறம் அடைஞ்சு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறனால பரவாயில்ல. சரியா, அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நியூட்ரலாக இருக்கும். எப்படி இருக்குங்களோ அப்படியே தான் இருப்பீங்க. நீங்கள் இந்த பெருமாளுடைய வழிபாடை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். சரியா நேர்களே, நான் ஒவ்வொரு வீடியோவில் ஒரு வழிபாடு சொல்லுவேன். இப்போ அடுத்த ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த நேரத்துக்கு உள்ள கிரகத்துக்கு ஒரு வழிபாடு சொல்லுவேன். நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணுமானா தேவையில்லை. உங்களுக்கு நான் சொன்ன விஷயத்தில் பிரச்சனை இருந்தால் பண்ணுங்கள். நான் அதனால தான் வழிபாடை கடைசியாக சொல்கிறேன். அந்த பலன்கள் முன்னாடி சொல்லிடுவேன். சில பேருக்கு பலன்கள் கரெக்டாக இருக்குது சார், கரெக்டாக இருக்குது, ஏதோ பரவாயில்ல போயிட்டுருக்கு அப்படின்னா விட்டுருங்க, கேட்டுட்டு விட்டுருங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது, நீங்கள் சொன்ன லக்கணத்தில் தான் பிறந்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வழிபாடை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு விதமான கிரகங்களை கும்பிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, திருவாதிரை நட்சத்திரநாதன் நல்லா தான் இருக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவானும் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. செவ்வாய் சுக்கிரனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒரு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர் வீடு கொடுத்த சனி பகவான் சுக்கிரன் பார்வையில் இருக்கிறாரு. அஷ்டலட்சுமி யோகத்தில் இருக்கிறனால திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும். எபோ அவரேஜாக தான் இருக்கும். அடுத்து புனர்பூசம் சூப்பராக இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும். பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா, நிறைவாக இருப்பீங்க. ஓகே நேயர்களே, இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவில் நான் ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். மிதுன ராசிக்கும் 3 கிரகங்களை மையப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். குரு, புதன், சூரியன் இவங்க நிலைப்பாடை மையப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். அதில் மெயின் வந்து புதன் தான். உங்கள் ராசிநாதன் தான் இந்த வீடியோவின் கதாநாயகன். அடுத்து வந்து நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கிறேன். லக்கண ரீதியாகவும் பிரித்து சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த லக்கணத்துக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்னு அதை மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். மிதுன லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம் 100க்கு 90% நல்லாயிருக்கும். 4 லக்கணம் வந்துருச்சு. அடுத்து வந்து கன்னியா லக்கணம், துலா லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், மேச லக்கணம், மீன லக்கணம் இந்த 4 லக்கணத்துக்குமே ஒரு 100க்கு ஒரு 60% நல்லாயிருக்கும். விருச்சிக லக்கணத்தை எடுத்துக்கலாம். இந்த 5 லக்கணத்துக்குமே 100க்கு ஒரு 60% நல்லாயிருக்கும். ரொம்ப ஒஸ்ட்டுங்கிறது வந்து மகரம், ரிஷபம், கடகம் இவங்க தான் வழிபாடு பண்ணணும். சரியா, 9, 3, 12 லக்கம் சொல்லிட்டேன். ரைட் நேயர்களே, இந்த வீடியோ ஓரளவு உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும், திருப்தியாக இருக்கும், நடைமுறைக்கு சாத்தியமாகவும் இருக்கும். புதன் தசா புத்தி சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கும். ராகு திசை புதன் புத்தி நான் ஏற்கனவே வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். குரு திசை புதன் புத்தி, சனி திசை புதன் புத்தி அல்லது புதன் திசை 17 வருஷம் நடக்கிறவங்களுக்கும் இது வந்து ரிலேட்டடாக நிற்கும். பலனை அணுவிங்க, பரிகாரத்தை பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எது தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. அதுக்கு உண்டான ஃபீஸு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். மற்றபடி கிரக நிலையில் எடுத்துட்டோம்னா செவ்வாய் ராசியில் இருக்கிறது கொஞ்சம் உணர்ச்சிப்பட்ட நிலையில் இருப்பீங்க, அதை தவிர்த்துருங்க. சுக்கிரனுக்கு கேந்திரமாக தான் இருக்கிறார், அதனால் நிலைமை கட்டுக்குள்ளாக தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய்க்கு ஒரு பக்கம் சனி இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். சனி, செவ்வாய், சுக்கிரன் இந்த காம்பினேஷன் இருக்குது. ரைட்டா, அதனால் செவ்வாய்க்கு 2 கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்குது. சுக்கிரன் பார்வையில் சனி வருது, நல்ல அமைப்பு தான். சரியா, அதனால் நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். இருப்பினும் நீங்கள் வந்து பொதுவாக பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. சரியா, பழக்க வழக்கத்திலையும் கவனமாக இருங்க. செவ்வாய் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சில நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துடும், வாய் தகராறு வரும். பேசி தீர்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி மோதிக்காதீங்க. சரியா, சுகத்துக்கங்களை பங்கெடுத்துக்கோங்க. 2 பேரும் இணக்கமாக இருந்தீங்க தான் நல்லாயிருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. சரியா, ஆனால் 8ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு இருக்கிறனால பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி உறவுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் 7 கூடியவன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு உச்சமாக இருக்கிறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதெல்லாம் நியூட்ரல் ஆயிரும். 4 கூடியவனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ செவ்வாய் வந்து எந்தெந்த வீட்டை பார்க்குறாரோ, எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துக்கு சுப தொடர்பு இருக்குது. அந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறனால பிரச்சனை இல்லை. இவ்வளோதாங்க. இது ஜோதிடத்தில் உள்ளே போய் பார்க்குறது. இவ்வளோ நேரம் பேசுனதில் இது ஒரு பெரிய சூட்சுமம். சரியா, இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்துக்கு வந்து ரெமெடி சொல்கிற மாதிரி. செவ்வாய் பார்க்குற இடங்கள் வந்து கஷ்டம்தான். செவ்வாய் பார்வை கொடுப்பார்வை தான். ஆனால் அந்த பார்க்குற இடத்துக்குள்ள அந்த கிரகங்கள் எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடத்துக்குள்ள கிரகங்கள். இப்போ செவ்வாய் 4ஆம் பறவையாக கன்னியை பார்க்குறாரு ராசியிலிருந்து. கன்னிக்குடிய புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 7ஆம் பறவையால் தனுசுவை பார்க்குறாரு. 7 கூடிய குரு உச்சமாக இருக்கிறாரு. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, மகரத்தை பார்க்குறாரு. அங்கே வந்து ஏற்கனவே குரு புதன் பார்வை இருக்குது. ஸோ எல்லாமே ஓரளவு நியூட்ரல் ஆகிடும். பிரச்சனை இருக்கும், ஆனால் பிரச்சனை வந்து கண்ட்ரோலாக இருக்கும்.
கைக்குள்ளே கட்டுப்பாடோடு இருக்கும், கை மீறி போகாது என்பதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பண்ணுறேன். நிறைய தகவல்களை சொல்கிறேன், அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். நிறைய நேரில் சில கண்டென்ட்லாம் கேட்குறாங்க, அவங்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற காலத்தில் நான் அந்த வீடியோவை போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே, நல்லதே நடக்கட்டும். இல்லாமல் இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர நேயர்கள் அனைத்து வளங்கள் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.